அனைவருக்கும் வணக்கம். பவி அப்பா காபி கேட்டுக்கிட்டே இருக்காரு பாரு, கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு வாமா. படுக்கையில் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்த விக்னேஷ் தன் மனைவியான பவித்ராவுக்கு குரல் கொடுத்தான். ஏங்க, உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா காபி போட்டு கொடுக்க கூடாதா? இல்ல உங்க தங்கச்சிதான் காபி போட்டு கொடுக்க கூடாதா? எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மட்டும்தான் இங்க இருக்கேனா? நான் ஒன்னும் மிஷின் இல்லைங்க, நானும் மனுஷிதான். எரிச்சலுடன் ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே கத்தினாள் மனைவியான பவித்ரா. பவி கோச்சிக்காத மா, போடுற காபி தங்கச்சி வசந்தி போடுற காபி எதுவுமே அப்பாவுக்கு பிடிக்கலையாம். நீ போடுற காபிதான் அப்பாவுக்கு திருப்தியா குடிச்ச மாதிரி இருக்காம் என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டான் விக்னேஷ். இதோ பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்காதரி மாதிரிதான் என்னை நீங்க நடத்துறீங்க என்று புலம்பிக் கொண்டே சமையலறைக்குள் நுழைந்த பவித்ரா சற்று நேரத்திற்குள் காபியே போட்டு அதை எடுத்துக்கொண்டு கணவனையும் எழுப்பினாள். பவி அடுப்படியிலிருந்து இங்க வரதுக்கு அப்படியே அப்பா கிட்ட கொடுத்திருக்கலாம்ல, ப்ளீஸ் நீயே போய் அப்பாவுக்கு கொடுத்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நானும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் என்று விக்னேஷ் சொல்ல, செய்யெல்லாம் என் தலை எழுத்து. நான் என்ன ஒண்ணுமே இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தேனா? எல்லா வசதியோடவும் ராணி மாதிரி இருந்தவ இங்கு வந்துதான் வேலைக்காரியா மாறிட்டேன். எல்லாம் எங்க அப்பாவே சொல்லணும். நல்ல குடும்பம்னு தேடினா தவிர நீங்க ஒரு வேலைக்காரியை தேடுறாங்கன்னு அவரு புரிஞ்சுக்கல. இதோ பாருங்க, நான் இப்படியே இருந்துருவேன்னு மட்டும் காதீங்க, கூடிய சீக்கிரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். அதுவரைக்கும் நல்லா இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்குங்க, விடியறப்போ எப்படி விடியுதுன்னு பாருங்க. கோபத்துடன் சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு காபியுடன் வறண்டாவுக்கு நடந்தாள் பவித்ரா. 70 வயதான அப்பாவான நடராஜன் செய்தித்தாளை புரட்டிக் கொண்டு வறண்டா சோபாவில் உட்கார்ந்திருந்தார். பவித்ரா வேக வேகமாக வந்து அருகில் இருந்த மேஜை மீது காபி டம்ளரை அழுத்தமாக படாரென வைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள். அவள் வைத்த வேகத்திலேயே காபி கொஞ்சம் சிந்தியதையும் நம்பிராஜன் கவனிக்க தவறவில்லை. ஏனோ அதன் பிறகு அந்த காபியை குடிக்க நம்பிராஜனுக்கும் மனம் வரவில்லை. அவர் தினசரி அவர் நாளிதழை மடித்து வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். சிந்தனையில் இளைய மகன் சரவணனின் நினைவுகள் அலையெடுத்தனர். நம்பிராஜனின் பெரிய மகனான விக்னேஷ் படித்து பட்டம் பெற்று ஐடி கம்பெனியில் பணியாற்றி கை நிறைய சம்பாதிக்கிறான். இளைய மகன் சரவணன் படிக்கவில்லை. அவனுக்கு கைத்தொழில் மீது நம்பிக்கை இருந்தது. சின்ன வயதிலேயே எலக்ட்ரிசியன் வேலையை கற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்தும் வருகிறான். விக்னேஷுக்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணமும் நடந்தது. நல்ல வசதியான வீட்டில் வளர்ந்த பவித்ரா மனைவியாக அமைந்துவிட்டாள். பவித்ராவின் அப்பாவான ராமலிங்கம் அண்ணாநகரில் பெரிய ஜவுளிக்கடை வைத்திருக்கிறார். 5 டிராவல்ஸ் பஸ்களும் லாரிகளும் அவருக்கு ஓடுகிறது. நம்பிராஜன் குடும்பத்தை விட பல மடங்கு வசதி நிறைந்தவர்தான் ராமலிங்கம். விக்னேஷ் நன்றாக படித்திருக்கிறான். கை நிறைய சம்பளம் என்ற ஒரே காரணத்துக்காக தன் மகளை கட்டிக் கொடுத்தார் பவித்ராவின் அப்பாவான ராமலிங்கம். கல்யாணமான சில மாதங்கள் வரை நல்ல மருமகளாக மாமனார் மாமியாருக்கு மதிப்பு கொடுத்தாள் பவித்ரா. புகுந்த வீடு தன்னுடைய கணவன் வருமானத்தை நம்பிதான் இருக்கிறது. இனி காலம் முழுக்க குடும்பத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பும் தன் கணவன் தலையில்தான் விழப்போகிறது என்ற விஷயங்கள் தெரிந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் தொடங்கினாள். நம்பிராஜனின் கடைசி மகளான வசந்தி கல்யாண வயதில் இருந்தாள். அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமானால் தன்னுடைய கணவனின் தயவில்தான் நடக்கும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். நம்பிராஜன் ரயில் வேயில் வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். பென்ஷன் பணம் மாதம் 20,000 ரூபாய்தான் வருகிறது. அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தையும் நடத்திக்கொண்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்துவிட முடியுமா என்ன? அதுவும் இல்லாமல் இப்போதுதான் புதிதாக கட்டிய இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கிறது. அதையும் தன்னுடைய கணவன்தான் அழைத்து வருகிறார் என்பதையும் வாழ வந்த ஒரு வருடத்திலேயே புகுந்த வீட்டின் மொத்த நிலவரங்களையும் புரிந்து கொண்டாள் பவித்ரா. அதன் பிறகே தனது கணவனை தனிக்குடித்தனம் அழைத்துப் போக அவள் முடிவு எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எரிந்தும் விழுந்தாள். எந்த ஒரு வேலை செய்தாலும் புலம்பிக் கொண்டையும் செய்வாள். தன் மனைவியின் மாற்றம் எதற்காக என்பதே விக்னேஷுக்கு தெரிந்தாலும் தற்போதைய சூழலில் குடும்பத்தை விட்டு தனியே போவது அவ்வளவு சரியானது அல்ல என்பதால் பிடி கொடுக்காமல் ஓடிக்கொண்டும் இருந்தான். இளையவனான சரவணன் கம்பெனி பக்கத்தில் இருந்த ஒரு டீக்கடைக்காரரின் பெண்ணான வனிதாவை உயிருக்கு உயிராக காதலித்து வருவதை அரசல் புரசலாக நம்பிராஜனும் அறிந்து வைத்திருந்தாலும் அது குறித்து
எதுவும் பேசாமல் தெரியாததைப் போலவே இருந்தார். அவனை பார்க்கும் போதெல்லாம் தருதலை என்று மனதிற்குள் திட்டுவார். ஒரு டீக்கடைக்காரரின் மகளை தன் மகன் திருமணம் செய்து கொள்ள நினைப்பதை நம்பிராஜனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எப்படியும் தன்னிடம் அவன் செய்தியை சொல்லும்போது தனது எதிர்ப்பை காட்டலாம் என நினைத்தவர் அவன் சொன்னதுமே வசதியை காரணம் காட்டி ஜாதியை காரணமாக வைத்து வானத்துக்கும் பூமிக்குமாக எகிரி குதித்து தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்தார். அம்மாவான கனகவள்ளியும் தனது மகனுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவனுடைய மனதையும் மாற்றவும் முயற்சி செய்தாள். பெற்றோர்களின் பிடிவாதத்தை சரவணனின் உண்மையான உறுதியான காதல் ஏற்கவில்லை, அடங்கவும் இல்லை. இறுதியாக நம்பிராஜன் தீர்மானமாக சரவணனிடம் சொன்னார், தராதமில்லாத இல்லாமல் விரும்புகிற கண்ட பொண்ணை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருக்கு, அதை மதிச்சு இருக்கிறதா இருந்தா வீட்ல இரு, இல்லை எங்க பேச்சு எல்லாம் முக்கியம் இல்லை. அந்த பொண்ணுதான் உனக்கு முக்கியம்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு என உறுதியாக சொல்லிவிட்டார். அன்றே சரவணன் வீட்டை விட்டு வெளியேறியும் விட்டான். சில வாரம் யாரோ ஒரு நண்பனின் வீட்டில் தங்கியிருந்து ஒருநாள் அண்ணாநகரில் இருந்த ஒரு முருகன் கோவிலில் வைத்து வனிதாவுக்கு தாலி கட்டி ஒரு வாடகை வீட்டில் மகிழ்ச்சியான தன் வாழ்க்கையையும் தொடங்கினான். கல்யாணமான புதிதில் தன் பெற்றோர்களிடம் ஆசி பெற காதல் மனைவியான வனிதாவை அழைத்துக் கொண்டு தன் வீட்டுக்கும் போனான். சரவணன் நம்பிராஜனோ ஆசி வழங்காமல் கடும் கோபத்துடன், இனி என் கண்ணு முன்னாலேயே வராத என் சாவுக்கு கூட நீ வரவேண்டாம், எங்களை மதிக்காம போன நீ எந்த காதல் காலத்திலையும் விளங்க மாட்டடா என கோபத்தில் சரவணனை திட்டி அனுப்பிவிட்டார். என்னைக்கு விளங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு படிவாசல் மிதிச்சவன் தான் சரவணன். அதன் பிறகு இங்கு வரக்கூடவில்லை. கௌரவமாக யாரையும் எதிர்பார்க்காமல் தன் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருந்தான் இளைய மகனான சரவணன். இதற்கிடையே விக்னேஷுக்கும் பவித்ராவுக்கும் மனசாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிர அடைய ஆரம்பித்தது. அதை நினைக்கும்போதே மனசு முழுவதும் வேதனையே நிரம்பி இருந்தது. எழுந்து உள்ளே போனார். அப்பாவான நடராஜன் திருமணம் முடிந்து 3 வருடங்கள் தன்னிலையில் பவித்ராவுக்கு குழந்தை இன்னும் தங்கவில்லை. யாரோ ஏதுவோ சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு புகுந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை, அதனால்தான் குழந்தை வயிற்றில் தங்கவில்லை. வேறு இடம் போனால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று யாரோ சொன்னதை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு பவித்ரா 2 மாதமாக கணவனை தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று வற்புறுத்திக் கொண்டு இருந்தாள். அவளின் வற்புறுத்தலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் விக்னேஷ் தான் போக்கிலேயே இருந்து வந்ததால் கணவன் மீதும் உள்ளுக்குள் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் எந்த நேரமும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டிலும் யாரிடமும் பேசாமல் நடமாட ஆரம்பித்தாள். பவித்ரா நாளுக்கு நாள் அவளின் மிடுக்கும் போக்கும் அதிகரித்துக் கொண்டு செல்ல ஒருநாள் விக்னேஷ் மிக பொறுமையாக தன் மனைவியிடம் பேசினான். பவி, உனக்கு இங்க என்னதான் பிரச்சனை? இதுநாள் வரை வீட்ல யாராவது உன்ன வற்புறுத்தி வேலை வாங்கி இருப்பாங்களா? அம்மாவுக்கு 2 மாசமா மூட்டுவலி அதிகமானதால சமையல் வேலையே அவங்களால சரியா செய்ய முடியாது. என் தங்கச்சியும் உனக்கு கூடமாடா இருந்து வேலை செய் டாலா, அப்புறம் எதுக்கு முகத்தை தூக்கி வச்சிக்கிட்டு திரியுற என்று விக்னேஷ் கேட்க, இதோ பாருங்க, உங்க படிப்புக்கும் நீங்க பார்க்கிற கௌரவமான வேலைக்கும் பார்த்துதான் என் வீட்ல உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்படி காலமெல்லாம் கூட்டு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு என்னால அவசப்பட முடியாது. நான் நம்ம மாசம் தனி கொடுத்து போறோம். நான் சொன்னதை சொல்லிட்டேன், வேற இடத்துல போய் வாழ்ந்தால்தான் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்று பவித்ரா மன ஆதங்கத்துடன் புரிந்து தள்ளினாள். பவி, எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. இப்ப நான் கௌரவமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். இந்த வயசுல பெத்தவங்களை பார்த்திக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கு. அவங்களை விட்டுட்டு என்னால உன் பின்னாடி எல்லாம் வர முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத நேரம் அமையும் போது நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று மிகவும் பொறுமையாக கூறினான். சரிங்க, இனி உங்ககிட்ட என்னால பேச முடியாது. நீங்க இந்த வீட்டை கட்டிக்கிட்டே அழுங்க, நான் என்
டுக்க போறேன். நான் சொன்னது எப்போ உங்களுக்கு சரின்னு படுதோ அப்ப வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சுக்கிட்டு என்னை வந்து கூட்டிட்டு வாங்க என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு அறைக்குள் புயலாக நுழைந்தாள் பவி. ப்ளீஸ் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ என்று விக்னேஷ் கெஞ்சும்போதே அந்த அறையில் லைட் சட்டென அணைத்து விட்டது. விக்னேஷ் பெருமூச்சு விட்டுக்கொண்டே கட்டில் மீது உட்கார்ந்தான். சூரியன் உதயமாவதற்குள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன்னுடைய மனஸ்தாபத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக பவித்ரா மடிப்பாக்கத்தில் இருந்த அவளுடைய வீட்டுக்கு போய்விட்டாள். அப்போது நம்பிராஜன் ரொம்பவே மனம் உடைந்தும் போனார். தன் குடும்பத்தின் தகுதிக்கு மீறிய ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போதுதான் அப்பாவான நம்பிராஜன் உணரவும் ஆரம்பித்தார். தனது மகளின் கல்யாணத்தை இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே எப்படி நடத்தி முடிக்கப் போகிறோம் என்ற கவலையும் மகனின் வாழ்க்கை பற்றிய கவலையும் அவரின் மனதை இன்னும் பாதித்தது. போன வாரத்தில் 2 வரன்கள் வந்து நம்பிராஜனின் மகளான வசந்தியை பெண் பார்த்துவிட்டு போனார்கள். திருமணம் என்பது இந்த காலத்தில் வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்குரிய விஷயம் என்பதை வந்த வரன்கள் வரதட்சணை என்ற பெயரில் நம்பிராஜனுக்கு உணர்த்திவிட்டுதான் போனார்கள். அப்போதுதான் அவரின் மனம் கூனிக் குறுகி போனது. இளைய மகன் சரவணன் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்பதற்காக அவனை அவன் மனைவியின் முன்னாலேயே அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதை நினைத்து கலங்கி போனார். தந்தையான நம்பிராஜன் வீட்டை விட்டுப் போன மூத்த மருமகள் வீடு வந்து சேர வேண்டும். அவளின் விருப்பம் எதுவோ அதன்படி விட்டுவிட வேண்டும். அதற்கு தன் மகன் சம்மதிக்கவில்லை என்றாலும் அவனின் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த பிரச்சனை முடிந்ததுமே தன் இளைய மகனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை தன்னுடன் அழைத்து வர முடிவெடுத்தார் தந்தையான நம்பிராஜன். இரவு விக்னேஷ் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு மருமவரை அவனுக்காக தூங்காமல் வராண்டாவிலேயே காத்து கொண்டிருந்தார். என்னப்பா இன்னும் நீங்க தூங்கலையா என்று கேட்டுக்கொண்டே தன் அறைக்குள் நுழைந்தான் விக்னேஷ். சற்று நேரத்துக்கெல்லாம் முகத்தை கழுவிக்கொண் வறண்டாவுக்கும் வந்தான். தங்கை வசந்தி டிபன் எடுத்தும் வைத்தாள். விக்னேஷ் நாளைக்கு ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாப்பா என்று நம்பிராஜன் சொல்ல, இல்லப்பா நம்மளை மதிக்காம வீட்டை விட்டு போனவளை நான் போய் கூட்டிட்டு வரமாட்டேன்பா. எவ்வளவு காலம் அவ அப்பா வீட்ல இருக்காளோ இருக்கட்டும், அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லி கொண்டாந்து விடட்டும் என்றான். அப்படி சொல்லாதடா, இந்த காலத்து பொண்ணுங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம பவித்ரா வசதியான வீட்டு பொண்ணு, நாமதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். எப்படியோ இந்த வீட்ல இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு அவள் மனசுல அழுத்தமா ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவள் விருப்பப்படியே தனி கொடுத்தன் போய்தான் பாருங்களேன் என்றான். நீ இன்னமும் ஒத்துக்கலனா அவ காலமெல்லாம் நம்மளதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்கு நாம இடம் கொடுக்கவும் கூடாதுப்பா. நீயும் உன் மனைவி விருப்பம் போல நடந்துக்க. தங்கச்சி கல்யாணத்தை மட்டும் நீயும் மருமகளும் முன்னாடி நின்னு சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும்பா. எங்களை பத்தி கவலைப்படாத, ஏதோ பென்ஷன் பணம் வருது, அதை வச்சு நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம் என்று நம்பிராஜன் சொல்ல விக்னேஷ் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அம்மாவான கனகவள்ளி தூக்க கலக்கத்துடனே வறண்டாவுக்கு வந்தாள். எங்க பிள்ளை சாப்பிடட்டும், அவன் பசியோட வந்திருப்பான், பேச வேண்டிய விஷயத்தை காலையில பேசிப்போம் என்றாள். அம்மா பவித்ராவை போய் நான் கூட்டிட்டு வரணும்னு அப்பா சொல்றாரும்மா. உங்ககிட்ட கூட சொல்லிக்காம அவள் இஷ்டத்துக்கு போனவளை நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவளே மனம் வாரி வந்தா வரட்டும், இல்லைன்னா எப்படியாவது போகட்டும் என்று விக்னேஷ் கோபத்துடன் சொன்னான். இதனால் தன் தந்தையான நடராஜன் பேசத் தொடர்ந்தார். விக்னேஷ், பவித்ராவுக்கு ஒரு குழந்தை நின்னுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அண்ணானகல்ல அவங்க அப்பா ஒரு வாடகை வீடு பார்த்து வச்சிருக்காராம். அதுவும் சரிதானே, தனிப்போய் தனியாதான் போனா பவித்ராவுக்கு மனசு ஆறும். இங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். இது குடும்பத்துக்கும் நல்லது இல்லப்பா என்று அவர் பேச்சை நிறுத்த விக்னேஷ் அவரை ஏறிட்டு பார்த்தான். உன் தம்பி எங்கோ வாடகை வீட்டில் இருக்கான், நானும் அவன்
மனம் நோகும்படி பேசிட்டேன். நான் போய் அவனை பார்த்து பேசினா நம்ம வீட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட வந்துருவான். நீ போய் உன் மனைவி மனசு நோகாம கொஞ்சம் காலம் அவளோட விருப்பப்படி அண்ணாநகர் வீட்டில் இரு. கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே நீ மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. 4 பேரும் எங்களையும் நாளைக்கு குத்தம் சொல்லி பேசுவாங்க. எனக்காக தயவு செய்து நாளைக்கு போய் உன் மனைவியை அழைச்சிட்டு வா. அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து புது வீட்டுக்கு போயிடுங்க. உன் சந்தோஷம்தான் எங்க எல்லோருக்குமே முக்கியம் என்றார் தந்தையான நம்பிராஜன். ஆமா விக்னேஷ், அப்பா சொல்றபடி கேளு, நாளைக்கு போ என்று அம்மாவான கனகவள்ளி கண்கள் சிந்தியபடியே சொன்னாள். சாப்பிட்டு எழுந்தவன் சரிப்பா, நான் நாளைக்கு போய் அவளை அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறையை நோக்கி நடந்தான். அவனின் அறைக்கதவு அணைப்பட்டதில் அவனுடைய கோபம் தெரிந்தது. மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு மடிப்பாக்கத்தில் இருந்த தன் மனைவியின் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான் விக்னேஷ். தந்தையான நம்பிராஜன் மனம் சாந்தமடைந்தார். அவர் தன் மனைவியையும் மகளையும் அழைத்துக் கொண்டு அண்ணாநகரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலுக்கு போனார். சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு காலை 10 மணி வாக்கில் கோவிலை விட்டு நம்பிராஜன் தன் குடும்பத்தினருடன் வெளியே வந்து ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்தபோது கையில் பிரசாத கூடையுடன் சரவணனின் மனைவியான வனிதா கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்ததும் முகம் மலர்ந்து அவள் அருகில் சென்று கையெடுத்து கும்பிட்டாள். வாமா வனிதா, நல்லா இருக்கியா என்று கேட்டபடியே அவளின் வயிற்றையும் பார்த்தாள் கனகவல்லி. 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாள் வனிதா. நல்லா இருக்கேன் அத்த, பக்கத்து தெருவுலதான் வாடகைக்கு இருக்கோம், அவரும் வீட்லதான் இருக்காரு, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று பூரிப்போடு அழைத்தாள் வனிதா. கனகவள்ளி தன் கணவனான நம்பிராஜனை பார்த்தாள். அப்பா, அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாகுது, போலாம்பா என்று கெஞ்சினாள் வசந்தி. சரி நடங்க போகலாம் என்று தன் மனைவியையும் மகளையும் பார்த்து சொல்லிவிட்டு வனிதாவுடன் நடந்தார் நம்பிராஜன். வனிதா தன் பர்சில் இருந்த செல்போனை எடுத்து சரவணனுக்கு போன் செய்து, எங்க மாமாவும் அத்தையும் வசந்த் தியோட கோயிலுக்கு வந்திருந்தாங்க, நான் பார்த்து பேசினேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் என்றால் பூரிப்பாய். அப்பாவும் வரா என்று ஆர்வமாக கேட்டு வருகிறார் என்பதை சரவணனால் நம்பவே முடியவில்லை. சரி வனிதா, வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு மீன் வாங்க மார்க்கெட் வீட்டுக்கு பறந்தான். கொஞ்சம் நேரத்திலேயே வீடு வந்து சேர்ந்தார்கள். வனிதா படபடப்பானாள். தன் மாமனாரை சோபாவில் உட்கார வைத்துவிட்டு தண்ணீரை கொண்டு வந்தும் கொடுத்தாள். வீட்டுக்கு வாடகை எவ்வளவுமா வனிதா? என் பூ மாமியாரான கனகவழி கேட்டாள். மாசம் 8000 ரூபாய் என்றால் வனிதா அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து மாமனார் பார்க்கட்டும் என்று செய்தி சேனலையும் வைத்தாள். பரபரப்போடு வீட்டுக்குள் நுழைந்த சரவணன் கையில் காய்கறி மீன் பைகளுடன் ஒரு மஞ்சப்பையும் இருந்தது. தனது பெற்றோர்களை பார்த்த மகிழ்ச்சி சரவணனுக்கு. தாயான கனகவள்ளி கண் கலங்கினாள். வசந்தி ஓடிப்போய் அண்ணனை கட்டியும் கொண்டாள். கொஞ்ச நேரம் கண்கலங்க அமைதியாக இருந்தவன் மஞ்சைப் பையை அறைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தான். நம்பிராஜன் பரிவோடு தன் மகனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். நீ வீட்டை விட்டு போனதிலிருந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எப்போதும் உன்னோட கவலைதான் என்று சொல்லிக் கொண்டும் இருந்தார். பிறகு தனியாக அழைத்தும் பேசினார். அடுத்த வாரம் வீடு காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு என்றார். சரவணன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். மகனின் மௌனத்தை புரிந்து கொண்ட கனகவள்ளியும் சரவணனிடம் பேசினாள். புள்ளத்தாச்சி பொண்ணை தனியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத, சரவணா வீட்டுக்கு வா குழந்தை, நம்ம வீட்லதான் பிறக்கணும் என்ற கனகவல்லி மகனை அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாள். அதற்குள் சமையல் முடிந்ததாக வனிதா அழைக்க எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். நம்பிராஜன் எப்போதுமே காணாத ஒரு நிம்மதி அப்போது அடைந்தார். கிளம்பும்போது சரவணா, எதையுமே மனசுல வச்சுக்காதடா அப்பா கோபத்துல ஏதோ பேசிட்டேன், இப்போ என் தவறை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சு விடு, வீடு வந்து சேரு என்றார். நம்பிராஜன் வருத்தத்துடன், அப்பா, நான் உன் மகன், என்னை நீங்க திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, நான் பொறுமையா இல்லாம உங்க பேச்சையும் கேட்காம அவசரப்பட்டதுமே தான்.
புதான் அதான் உங்க கோபத்தை நான் பெருசா நினைக்கல நீங்க தான் என்னை மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குச் சென்ற சரவணன் ஒரு மஞ்சள் பையை எடுத்து வந்து நம்பிராஜனிடம் நீட்டினான். அப்பா வசந்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் சேமிச்சு வச்சிருக்கிற பணம் நீங்க வரீங்கன்னு சொன்னதுமே மார்க்கெட் போனவன் அப்படியே பேங் போயி அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதுல 2,00,000 ரூபாய் இருக்கு பேங்க்ல போட்டு வைங்க என்றான். நம்பிராஜனால் பேச முடியவில்லை. அவரின் கண்கள் கலங்கி போய்விட்டன. பணப்பையை வாங்காமல் தன் மகனின் கையை பாசத்தோடு பிடித்துக்கொண்டு நின்றார். சரவணா வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடு வனிதா அவனை நீதாமா அழைச்சிக்கிட்டு வரணும். கனகவள்ளி வனிதாவின் கையை பிடித்துக்கொண்டு பரிவோடு கூறினாள். மறுபடியும் நாங்க வந்து கூப்பிடுற மாதிரி வச்சுக்காத நல்ல நாளா அடுத்த வாரமே பார்த்து வீட்டுக்கு வந்துரு வனிதா. வரட்டுமா என்று நம்பிராஜன் பேசிக்கொண்டே நடந்தார். சரவணன் மட்டும் கடைசி வரை வீட்டுக்கு வாரேன் என்ற வார்த்தையை தன் அப்பாவிடம் கூறவே இல்லை. அவன் மனதிற்குள் இன்னும் அன்று அப்பா கூறிய நீயெல்லாம் விளங்க மாட்டடா என்ற அந்த வார்த்தைதான் அனலாக மனதிற்குள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தன. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.